நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நல்ல தகவலை தர்றோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இது சுக்கிரனே அதிபதிங்கிறனால அவர் தன் வீட்டையே பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் 11ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து பார்க்குறாரு. நண்பர்கள் மூலியமாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பல பிரச்சனைகளில் மாட்டி அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எந்த விஷயமே கிடைக்காம எல்லாமே லாக் ஆகி இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குதுங்க. இங்கே போய் அதை கேட்டால் அதை தர மாட்டேங்கிறான், இதை பண்ணல, தொழில் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் இருந்தீங்க. இது எல்லாத்தையுமே மாற்றி அப்படியே பிரட்டி போட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தர்ற நேரம் இந்த மாதம் உங்களுக்கு 5ஆம் தேதியில் 5வது மாதத்துலேருந்து 15ஆம் தேதி வரையும் அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை பண்ணுவார். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஃபஸ்ட்டு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுனாலேயே நல்ல விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் யார் மூலியமாக போனால் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய நுணுக்கங்களை கையாண்டு அந்த விஷயங்களை செய்வீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு கொஞ்சம் மறைகிறதும் நல்லதுன்னு சொல்லுவேன். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உண்மைதான். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகும்போது 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீட்டை உங்களுக்கு பார்க்குறதுனால சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் இந்த நேரம் பாருங்கள், சுத்தமாக எந்த கஷ்டமும் இருக்காது. கஷ்டங்களை தீர்க்கறதுக்காகவே இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியையே பார்த்து 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து நின்று பார்க்கும்போது லாபம் அடைய வச்சு, ஒரு லாபம்னா எப்படி எடுத்துக்குவீங்க, இப்போ ஒரு வேலை பார்க்க போகிறீங்க, அந்த வேலையில் நன்மையை மட்டுமே நடத்துவார். கெடுதல் நடந்தாலும் நடக்காத அளவுக்கு மாற்றி விட்டுருவார். ஒரு சொந்த பந்தங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல விஷயங்களை இயக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை அதிகமாக நடத்தும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய உடனே கொடுக்குற விஷயங்களை ஏற்பாடு ஒரு நல்ல ஒரு விஷயங்களெல்லாம் நடத்துவார். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சாதாரணமாக வேறு விஷயத்துக்கு போவீங்க, பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தம்பதிகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுப்பார். நல்ல விஷயங்களாக இயக்க போகிறார். நீங்கள் இந்த நியூஸை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இதில் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள். சிலருக்கு மட்டும் எப்படி இருப்பார் அப்படின்னா, 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதுனால தொழிலில் தடை இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயத்த அந்த 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே தடையை இல்லாமல் ஆக்கி வருமானத்தை அதிகமாக கொடுத்து பழைய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் செய்கிற விஷயத்த பண்ணிடும். சில பேர் கடைக்கு முதலீடு போட முடியாமல் இருப்பீங்க, அதெல்லாம் முதலீடு போட வைப்பார். இந்த ஃபேன்சி டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் ஒர்க்கெல்லாம் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா முதலீடே போட முடியாமல் கடையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியாலலாம் இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாமே மாறப்போகுது. கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். தொழிலை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இதை விட்டுற வேண்டாம். நல்ல நேரம் ஆரம்பித்து இப்போ தான் போயிட்டுருக்கு. 2 நாள் தான் குரு பயிற்சி ஆகிருக்குது. சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாரு. 11ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறது சிறப்பு. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் 2-3 நாள் நகர்த்திடுங்க. 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இது அமையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.